தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாத ஞானத்தை தேடு பகுதியை பார்க்கலாம். இயேசுநாதர் கூறுவதை கேளுங்கள். நம் மனம் பக்குவப்படமே இயேசு அனைத்தையும் மன்னிப்பாயாக என்று கூறுகிறார். நம்மை தவறான வார்த்தைகளால் திட்டுவதையும் நம்மை தாய்க்கு கீழாக நடத்தினாலும் நீ பக்குவம் படத்தான் உனக்கு அந்த சம்பவம் நிகழ்கிறது. அந்த சம்பவத்தை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அதை மறப்பதே மன்னித்துவிடு என்பதற்கு அர்த்தம். மன்னிப்பது என்றால் செய்த தவறை மன்னிப்பது அல்ல. உனக்கு இழைத்த துன்பத்தை அனுபவமாக பாடமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை மறந்துவிடு. புலியை நீ தடவி உணவு கொடுக்க முடியாது. கரடிக்கு நீ குளிர்கிறது என்று போர்வை போத்த முடியாது. இயேசு எண்ணியிருந்தால் இயேசு உங்களை மன்னித்ததால் நீங்கள் எல்லோரும் திருந்தி விட்டீர்களா? நீங்கள் யாரும் திருந்தவே இல்லையே. இயேசு என்ன கூறினார் என்றும் உங்களுக்கு புரியவில்லை. பிரம்மத்தை எடுத்தால்தான் குரங்கு அடையும். பெரம்பை எடுத்தால்தான் குரங்கு அடங்கும். கல்லை எடுத்தால்தான் நாய் அடங்கும். அதை விடுத்து மன்னிக்கிறேன் என்று கூறி அதை நீ தடவி கொடுத்தால் அவை உன்னை கடிக்கத்தான் வரும். உன் எண்ணம் அவைகளுக்கு புரியாது. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்ற பழமொழி இதற்கு சான்று. 3 நிலை ராஜகோபுரம், 5 நிலை ராஜகோபுரம், 7 நிலை ராஜகோபுரம் என்பது நமது உடலில் உள்ள ஆறாக்களின் அடுக்குகள் குறிப்பது. இந்த ஆறாக்கள் தாண்டி உள்ள மைய புள்ளிதான் கருவறை என்ற ஒளி. உடல் கோபுரம், உடல் கருவறை, ஆன்ம விதை. முடியும் நகமும் எத்தனை முறை நீ வெட்டினாலும் அது வளர்வது போல் மனதில் தீமைகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அனைத்தையும் பிரம்மம் எனும் வாளால் மட்டுமே வெட்ட வேண்டும். அதுதான் அனைத்து தீமைகளையும் வெட்ட முடியுமே தவிர மற்ற எதாலையும் அதை வெட்ட முடியாது. செல்வம் இளமை இரண்டுமே ஊஞ்சல் போல் சிறிது நேரம் ஆடிவிட்டு பிறகு நின்றுவிடும். ஆடும் சுகத்திலேயே இருந்து விடாதே. நேரம் போவதே தெரியாது. உன் ஆயுள் முடிந்துவிடும். சினிமா தியேட்டரில் படம் பார்க்கிறாய். அதில் அளவைத்து காட்சிகள் வந்தால் நீ அவர்களின் கண்ணீரை துடைத்து விட முடியாது. சண்டை காட்சிகள் வந்தால் அந்த சண்டையை நீ விளக்க முடியாது. மலைகளை காண்பித்தால் நீ அந்த மலையில் ஏற முடியாது. நீ வாகனத்தை காமித்தால் நீ அதில் ஓட்ட முடியாது. திரையில் தோன்றும் பெண்ணை கொஞ்ச முடியாது. திரையில் தோன்றும் எந்த காட்சியிலும் நீ கலந்து கொள்ள முடியாமல் அமர்ந்து வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறது போல் உன் உடலில் இயங்கும் அனைத்து அணுக்களையும் நீ ஒரு அணுவை கூட இயக்க வைக்க முடியாது. இருதயத்தை நிறுத்த முடியாது. இருதயத்தை இயக்க வைக்க முடியாது. அதெல்லாம் தானாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீ படம் பார்ப்பது போல் இந்த உடல் இயக்கத்தை பார்த்து கொண்டு தான் இருக்க முடியுமே தவிர மாற்றவோ இணைந்து செயலாற்றவோ காரணம் அந்த அணுக்கள் நீ அல்ல. படம் முடிந்தபின் தியேட்டரில் விட்டு வெளியேறுவது போல் உடல் இயக்கமும் நின்றவுடன் உயிர் ஒளி போய்விடும். இந்த அணுக்களை நீ இயக்க வைக்க முடியாது, செயலாற்றவும் வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அணுக்களுக்கு என்று ஒரு தலைவர் இருக்கிறார், தலைமை அணு. அதன் கட்டணப்படி தான் இந்த அனைத்தும் இயங்குகிறது. தேன்கூட்டில் இருக்கும் ஒரு ராணி தேனியின் கட்டளைப்படி அனைத்து தேனீகளும் இயங்கும். அதுபோல நம் உடலில் நடக்கிறது. இந்த செல்கள் எல்லாம் நீ அல்ல. நீ பிரம்மத்தில் வசு. அந்த ஒளியை மட்டும் சிந்தித்து புழு தன் உருவை விட்டு குளவி உடல் எடுப்பது போல உன் அணுக்களில் உருவத்தை விட்டு இந்த உடல் வடிவம் நாமல்ல என்ற உண்மையை உணர்ந்து பிரம்மத்தை சிந்தித்து பிரம்மரூபமாக அடைய வேண்டும். முக்தி வேண்டார்கள், மோட்சமும் வேண்டார்கள், தீட்சை வேண்டார்கள், சர்வமும் சின்மயமானவர்கள் வேண்டார்கள். அகப்பை சித்தர் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? சின்மயமானவர்கள் பிரம்ம நிலையில் இருப்போருக்கு முக்தி மோட்சம் தீட்சை என்று எதுவும் தேவையில்லை. ஏனெனில் அனைத்தும் பிரம்மத்தில் அடக்கம் என்று கூறுகிறார். பிரம்மமே வாசிக்காற்று, சுழுமுனை சுவாசமே வாசிக்காற்று, சிவசுவாசம் சிவமந்திரம், சிவலோகம். சிவலோகம் என்றால் பிரம்மமே. பிரம்மத்துக்குள் எல்லா அண்டமும் லோகமும் அடங்கும். ஒரு முட்டைக்குள் கோழியின் அவயங்கள் எல்லாம் அடங்கியிருப்பது போல ஒரு முட்டைக்குள்ள கோழியோட அவயங்கள் எல்லாம் உள்ளதானே இருக்குது. ரெக்கை, கொக்கு, தொண்டைக்குழி, கண்ணு, மூக்கு எல்லாமே உள்ளே இருக்கிறது போல ஒரு அணுக்களுக்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. செவ்வாய் மண்டலத்தில் சந்திர மண்டலத்தில் தண்ணீர் இருக்கிறதா?
உயிர்கள் வாழ்கிறதா என்று வீணாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க வேண்டாம். எல்லா அண்டங்களிலும் அணுக்கள் உள்ளன. பூமியில் மட்டுமே பஞ்சபூத அணுக்கள் உள்ளன. இந்த பஞ்சபூத அணுக்கள் சேர்க்கையால் தான் உடல் எடுக்கிறது. இந்த உடலை வைத்துதான் இந்த அணுக்கள் பரிணாமத்தில் வளர்ந்து சுகத்தை பெறுகிறது. மற்ற கிரகங்கள் உடலை எடுத்து பஞ்சபூத அணுக்கள் எல்லா கிரகங்களிலும் வாழ்கிறது. அந்த அணுக்களுக்கு பிறகு ஒளி அணுக்களாக மாறி பால்வெளியில் சுற்றுகிறது. அவைகளின் ஒளிதான் உடல். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்காய் ஒளியாய் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். அணுக்களின் தோற்றம் மறைவு தவிர இங்கு வேறு எதுவும் தனித்தன்மையாக உயிர்களுக்கு கிடையாது. உயிர் பொருள் ஒன்றுதான், அது பிரம்மம். மற்றவையெல்லாம் பொருள்களே என்று புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.